ஹாய் ரியலி லாங் டைம். நிறைய பேர் வந்து அயர்லாண்டில் நியூ மாமா இருக்கிற வீடியோ ஷேர் பண்ண சொல்லிடுங்க. டெய்லி எப்படி போகுது பாப்பாவோட அப்படின்னா ஆக்சுவலாக சேலஞ்சிங்காக தான் போகுது. எனக்கு ஆல்வேஸ் ஒரு விஷயம் புரியல. எப்படி வந்து நம்ம வாக் பண்ணுறோம், ஒருத்தவங்க பின்னாடி கேமரா எடுத்துக்கிட்டே வருவாங்களா, இல்லைன்னா கேமராவை அங்கே வச்சுட்டு நம்ம வாக் பண்ணோமா, இல்லை குழந்தைக்கு வந்து பசியில் இருப்பான், இல்லை அழுவான். இப்போ நம்ம ஃபீட் பண்ணும்போது பின்னாடியிலேருந்து கேமரா வைக்கணுமா, இல்லைன்னா சாலிடை ப்ரிப்பேர் பண்ணும்போது தலைக்கு மேலே கேமரா வச்சுட்டு கீழே சாலிட் ப்ரிப்பேர் பண்ணோமா. நம்ம வெளிநாட்டில் நான் மட்டும்தான் இப்போ வந்து வீட்டில் இருக்கேன். ஆரியனோட ஹஸ்பண்ட் ஒர்க் போயிருக்காங்க. இதெல்லாம் நான் கேமரா வச்சுட்டு எப்படி பண்ணுவேன்? பாசிபிளா? நான் வந்து ரெஸ்ட் ரூம் யூஸ் பண்ணுறதுக்கே டைம் இருக்காது. எனக்கு இன்னும் சர்ப்ரைஸாக இருக்குது. நம்ம ஊர்லலாம் எப்படி வந்து நியூ மாம் விலாக் எடுக்கிறீங்க? விலாக் எடுக்க முடியுதா உண்மையாகவே? இல்லைன்னா ஹெல்ப்புக்கு யாராச்சும் இருக்காங்களா? இல்லை இந்த மாதிரி தனியாக இருந்து நீங்கள் விலாக் எடுக்கிறீங்கன்னா எப்படி எடுக்கிறீங்கன்னு சொல்லி டிப்ஸ் சொல்லுங்கள். சத்தியமாக டஃப்பாக இருக்குப்பா. அப்படிலாம் எப்படி எடுக்க முடியும்? நம்ம சும்மா நடக்கிறோம், குழந்தை அழுறான், குழந்தையெல்லாமா நடிக்க வைக்க முடியும் அந்த இடத்துல? கஷ்டம்தான். இதுக்கப்புறம் ரெகுலராக வீடியோ போடலான்னு நினைக்கிறேன். பட் ஆனால் விலாக் எடுக்கிறதுக்கு ஹெல்ப் வேணும். யாராச்சும் ஒருத்தர் பின்னாடி என் பின்னாடி நடந்து வந்துட்டு, இங்கே பாருங்கள், இந்த கொண்டையோடு தான் இருப்பேன். தலையை வந்து ஹேர் ட்ரை பண்ணுறதுக்கோ ஸ்ட்ரைட் பண்ணுறதுக்கோ அதுக்கே டைம் இருக்காது. சம்டைம்ஸ் வந்து சாப்பிட்றதே மறந்துடுவேன். நல்லது தான், கொஞ்சம் வெயிட் லாஸ் ஆகுது. ஆனால் வந்து அது அந்த ஹெல்த்தி வெயிட் லாஸ் கிடையாது. ஃபிட்னஸ் ஜர்னியும் விட்டுட்டேன். ஏன்னா சாலிட் ஸ்டார்ட் பண்ணுறதுல சுத்தமாக டைமே இல்லை. எங்கே எக்ஸசைஸ் இதெல்லாம் பண்ணுறது? ஸோ புலம்புறதுக்கு ஆள் வேணும். மேபி இன்ஸ்டாகிராமே யூஸ் பண்ணிக்கலாம். ஏன்னா நிறைய பேர் நம்ம புலம்புறதை நான் கேட்குறேன். அப்போ நான் புலம்புறது யாராவது கேட்கணும்ல, கேளுங்க.